எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றிகள், வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய தேதிக்கான ராசி பலன்கள் பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம். மார்ச் மாதம் 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை, உத்தராயணம், ஸ்ரீ குரோதி வருடம், பங்குனி மாதம் 2ஆம் நாள், சுப முகூர்த்த நன்னாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7 மணி 30 நிமிடம் முதல் 8 மணி 30 நிமிடம் வரை. மாலை நல்ல நேரம் 3 மணி 30 நிமிடம் முதல் 4 மணி 30 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10 மணி 30 நிமிடம் முதல் 11 மணி 30 நிமிடம் வரை. மாலை கௌரி நல்ல நேரம் மதியம் 1 மணி 30 நிமிடம் முதல் 2 மணி 30 நிமிடம் வரை. ராகு காலம் மாலை 4 மணி 30 நிமிடம் முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4 மணி 30 நிமிடம் வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய திதி மாலை 4 மணி 35 வரை துவிதிய திதி, பின்பு திருதிய திதி ஆரம்பம். இன்றைய யோகம் 1 மணி 28 நிமிடம் வரை விருத்தி நாம யோகம், பின்பு துருவ நாம யோகம் செயல்படுகிறது. இன்றைய கரணம் 4 மணி 55 நிமிடம் வரை கரசை, பின்பு வனிசை. இன்றைய நட்சத்திரம் காலை 11 மணி 27 நிமிடம் வரை அஸ்தம், பின்பு சித்திரை. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம், புரட்டாதி. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் புதன், ராகு, சுக்கிரன், சூரியன் சேர்க்கை. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்களை பார்த்தோம். நாளில் செய்ய வேண்டிய பலன்களை பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதுமே நம்முடைய நவ கிரகங்களில் சூரியன் பிரதான கிரகம். சூரியனின் நட்சத்திரங்கள் சூரிய திசை நடப்பவர்கள். இவர்கள் கண்டிப்பாக, அல்லது சூரிய புத்தி செயல்படுகிறவர்கள் கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கின்ற சூரிய பகவானுக்கு விளக்கேற்றுவது மிகுந்த நற்பலன்களை கிடைக்கும். அதாவது காலத்தால் கிடைக்கின்ற விஷயங்கள், கிடைக்காம இருக்கிற விஷயங்கள்லாம் கிடைச்சிரும். இது ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸு. ஆலயம் செல்ல முடியாதவர்கள் காலையில் எழுந்திருச்சு சூரிய நமஸ்காரம் செய்வது ஏற்றத்தையும் உடல் வலிமையும் கொடுக்கும். மனமும் சரி உடலும் சரி மிகுந்த ஒரு வாய்ப்புகளுக்குள் வந்து ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு உங்களுக்கு உண்டு இந்த நாளில். அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை பங்குனியிலேயும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது வெற்றி அடையலாம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்: மேஷராசி என்பர்களே, மேஷத்துக்குரிய கிரக நிலவரங்கள் இன்றைய தினம் சிறப்புடன் இருக்கிறது. வெற்றி வாகை சூடுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் ராசியில் இருக்கும் குருவால் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் சற்று தலை தூக்காமல் இருக்கிறது. உங்களை வழிநடத்தி செல்கின்றது குருவின் அமைப்பு. உங்கள் மனதுதான் அங்கு இருக்கக்கூடாது, வெளியேற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்குமே தவிர, உங்கள் செயல்பாடு இருக்கும் இடத்திலே வெற்றியடையக்கூடிய அமைப்பு அல்லது பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் நம்முடைய கஷ்டம் தீர வேண்டும், பொருளாதாரம் உயர வேண்டும், மன சஞ்சலம் இல்லாமல் வாழ வேண்டும். இது அத்தனைக்கும் காலை வேளையில் நன்றாக சுறுசுறுப்புடன் பணியாற்றினாலே அடுத்து வருகின்ற நாட்களில் நீங்கள் ஜெயிக்கிற அளவுக்கு போகலாம். நீங்கள் போகவே முடியாதுன்னு உட்காந்தீங்கன்னா எப்படி வளர முடியும்? புரியுதுங்களா? அதனால மற்றவர்கள் சொல்வதை கேட்காமல் கோவப்படுவதை விட்டுவிட்டு அதில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எளிதில் கிட்டும்.
கடகராசி அன்பர்களே, இத்தனை நாள் இருந்த நெருக்கடி சற்று விலகி நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு அமைப்பு. இந்த நாளில் கிரக நிலவரங்கள் தங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. அன்பு மேலோங்குகின்ற ஒரு அன்பான ஒரு நல்ல நாள் உங்களுக்கு இன்று. சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாமா வேண்டாமா, அல்லது இப்படியே இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்ககிட்ட ஓடிக்கிட்டே இருக்கு. இது சரியா தவறா அப்படின்னா, அன்பு மட்டுமே முக்கியம் இல்லையே, அன்பு முக்கியமா இருக்கிறது மட்டுமே ஒரு வாய்ப்பு இல்லையே, புரியுதுங்களா? அடுத்தடுத்து கடந்து நாம் செல்ல வேண்டிய இடங்கள் ரொம்ப தூரம். நாம் நம் குழந்தைகள் நம் குடும்பங்கள் என்ற அமைப்புகள் இருந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். ஆனால் உங்களுக்கு இன்று கொடுத்த வாக்கை குடும்பத்தில் காப்பாற்றுவதிலே பெரிய சிரமமாக இருக்கும். சற்று எச்சரிக்கையும் கவனமும் இருந்தால் வெற்றி பெறலாம். கண்ணியமிக்க கன்னிராசி என்பர்களே, கண்ணியை பொறுத்த மட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு விசேஷமான அமைப்பு. அதாவது ஏற்கனவே சுகஸ்தானம் அங்க பாதிக்கப்படுது. சுகத்துக்காக செலவு செய்யறது, குடும்பத்துக்காக செலவு செய்யறது, வீட்டிற்காக செலவு செய்கின்ற அமைப்பு. அதுபோல நம்முடைய லைஃப் பார்ட்னர்ஸ், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவன், இந்த ஸ்தானங்களில் கேட்கின்ற கேள்விகள் பதில் சொல்ல முடியாமல் திணறுவது. 4 கிரக சேர்க்கை, 4 கிரக பார்வை கன்னிக்கு. 3+ ஒரு மைனஸ். ஒரு தடங்கள் வருது, தடங்கள்லேருந்து எப்படி வெளிவருன்ற அமைப்பு அதுவே கொடுத்துரும். அதனால ஒரு நல்ல நாள் தான் இன்னைக்கு உங்களுக்கு. அந்த தடங்கல்கள் வரும், வராமல் இருக்காது. வருவதற்கு முன்பாகவே சரி செய்து கொள்ளுங்கள், வெற்றி அடையலாம். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் இந்த நாள் கிரக நிலவரங்கள் செய்கின்ற வேலைகளில் கிடைக்கின்ற வருவாய்கள் அதிகமாக கிடைக்கும். ஒரு ஆதாயம், மதிப்பு, உயர் தன்மை, இது அத்தனையும் துலாமுக்கு இன்று உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த முறையில் நிதான போக்கை கடைபிடிக்காமல் நாம் தான் காந்தி என்பது போல் செயல்பட்டு பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு முழிக்கின்ற அமைப்பு இன்று உண்டு. அமைதி பெற முடியாத ஒரு அமைப்பு. வாக்கு, தன, குடும்பஸ்தானங்களில் இருக்கின்ற கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டா இல்லை, அதுவே ஒரு மைனஸ் பாயிண்ட். புரியுதுங்களா? அதே மாதிரி சந்திரன் 12ஆம் இடத்தில் விரயத்தில் இருக்கார். அதனால விரயத்தை நோக்கி பயணமாகிக்கிட்டு. புரியுதுங்களா? அதனால சில விஷயங்கள்ல கவனம் செலுத்தினீங்கன்னா அமைதி, நட்பு, சந்தோஷம் எப்போதுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு அமோகமான விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்கின்ற அமைப்பு, அல்லது விரும்பிய பொருளை வாங்கி மற்றவர்களுக்கு பரிசளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா தனுசுக்கு இன்னைக்கு இருக்கு. செலவுகளை பத்தி கவலைப்படாம இதெல்லாம் செய்யும்போது அந்த குடும்பம் ஒரு ஆனந்தம் விளையாடும் வீடாக உங்களுக்கு காட்சி அளிக்கும். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் செய்கின்ற வேலைகளில் திறமையாக செய்து பெருமை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று மகரத்திற்கு உண்டு. கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் இருந்த கிரக சேர்க்கைங்களாம் மாறிடுச்சு. 2ஆம் இடத்துல இருக்கு. தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே இருக்கிறார். புரியுதுங்களா? 5ஆம் இடத்துக்கு இருக்க கிரகமும் தனஸ்தானத்திலே வாக்குலேயே இருக்கிறாங்க. புதன், ராகு, சுக்கிரன், சூரியன், இந்த அமைப்பு ஒரு பலம் பொருந்திய அமைப்பு மீனத்துக்கு. அதாவது எது செய்தாலும், எது நடவடிக்கை ஏற்பட்டாலும் வெற்றி உண்டு உங்களுக்கு. அதாவது சந்தோஷ கழிப்புல ஈடுபட்டு மகிழக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.